சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் வச்சு முட்டையை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து சிக்கன் மட்டன் வச்சு தான் ரெடி பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முட்டை வச்சு செய்ய போகிறோம். சாப்பிட்றது நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புதினா மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை, இடியாப்பம், அப்புறம் எண்ணெய், மசாலா தான். ஓகேங்களா? வாங்க சமையல் எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். கடையை வந்து சூடாகட்டும் எண்ணெய் ஊற்றுறதுக்கு. ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கடை காஞ்சிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய். ஓகேங்களா? 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கு. அடுப்பு வந்து சிம்மில் வச்சிங்க. வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போடுறோம். அடுத்து வெங்காயம். வெங்காயம் வந்து முடிஞ்சளவு பொடிசாக நறுக்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு இந்த ப்ரௌன் கலர் வரும். இந்த கலர் வரதுக்கோசம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறோம். சால்ட் உப்பு போட்டால் தான் வந்து எப்பயுமே குக்கிங்கில் வெங்காயம் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வதங்கி வரும். நல்ல செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. பசங்க வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இடியாப்பம், தேங்காய் பால் இதுமாரி கொடுத்தீங்கன்னா ஒரு இடியாப்பம் 2 இடியாப்பம் சாப்பிட்றாங்கன்னா இதுமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு 4 இடியாப்பம் லெவல் ஒருத்த ஒரு பசங்க சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா பொடிசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கிறோம். பொடிசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி உட்காரும். இந்த ஸ்டவ் வந்து முடிஞ்சளவு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டு தகுந்த மாதிரி நீங்கள் சிம்மில் வந்து கொஞ்சம் ஹை பண்ணி லவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் கலரிங் கோசம். இல்லை மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு லவோண்டு மஞ்சத்தூள் போட்டால் போதும். கொஞ்சோண்டு சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு காரத்துக்கு. ஓகேங்களா? இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்குவோம். சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ் மசாலா இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்லா வந்து அந்த புளிப்பு கொஞ்சம் அதில் இருக்கும். அதனால் ஃப்ரைட் ரைஸ் மசாலா இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை நல்லா இந்த வெங்காயத்தோட ஃப்ரை ஆகிற மாதிரி. உங்கள் குடும்பத்துடன் வெளியூர் செல்ல வேண்டுமா? கால் பண்ணுங்க சக்சஸ் டாப் டாக்ஸி 7358955588. இது கூட கொஞ்சம் புதினா மல்லி, கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துருங்க. நல்லா இந்த கலர் வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக இந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு பாருங்கள். செம்ம கலராக இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 இடியாப்பம் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை, ஒரு 4 முட்டையிலேருந்து 5 முட்டை கூட சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் 4 முட்டையும் சேர்க்கணும் ஒரு 10 இடியாப்பத்துக்கு, பெரிய சைஸ் இடியாப்பத்துக்கு. 5 முட்டை சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ஆனால் முன்னாடி வந்து உப்பு கம்மியாக தான் போட்டோம். அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்போம். முட்டை எடுத்துனால ஒரு 3/4 அளவு வேகிற அளவு தான் போதும்.
பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ் குக்கிங் அண்ட் சேனலில் நிறையா வீடியோஸ் நிறைய இதில் தான் வந்து போடுறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பண்ணி போடலான்னு இருக்கோம். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்களோ அந்தளவுக்கு நம்ம சேனலில் வீடியோஸ் புதுசாக டிஷ்ஷஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணுற மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸ்டவ் வந்து ரொம்ப வச்சுருக்கோம். பாருங்கள், முட்டை நல்லா வந்து அந்த மசாலா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த இடியாப்பத்தை அப்படியே அதில் உதிர்த்து போடணும். அப்படியே சின்ன சின்னதாக உதிர்த்து போடணும். ரொம்ப பொடிசாக போடணும் அவசியம் கிடையாது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து அதை மசாலா போட்டுட்டோமா, இப்போ வந்து அது லைட்டாக சோயா சாஸ் போட்டுக்குவோம். இன்னும் வந்து புளிப்பு இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் மாரி ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் விருப்பம் உள்ளவங்க ஊற்றிக்கலாம், இல்லை வேணாம் நெய் பிடிக்காதவங்க அது ஊற்றிக்க தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ என்ன செய்கிறேன்னா, இது மேலே அப்படியே புதினா மல்லி தூவி அப்படியே புதினா மல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். சுட சுட ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதுமாரி புது புது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டிஷ்ஷஸ் வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு பெல் சிம்பிளை கேட்கணும், ஒரு பெல் சிம்பிளை கொடுங்க. இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு.